வணக்கம் குருஜி. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். இப்போ செவ்வாய் பயிற்சி, இந்த ரிஷபராசியில் வரக்கூடிய செவ்வாய் மேஷராசிலேருந்து ரிஷபராசி வராது. இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு இன்ட்ரோ, எத்தனை நாட்கள் இந்த ரிஷபத்தில் இருப்பார், என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானோட பயிற்சி. இது வரைக்கும் செவ்வாய் பகவான் மேஷத்தில் ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இப்போ இதுலேருந்து விலகி ரிஷபராசிக்கு வரப்போகிறார். ரிஷபராசி சுக்கிரனோட வீடு அப்படின்னாலும் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இது மூணுமே ஆல்மோஸ்ட் இவருக்கு ஃபேவரபிள் நட்சத்திரம் தான். ஸோ அந்த வகையில் இந்த ரிஷபராசிக்கு வர்றது ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி. ஆனால் என்ன ஒன்றுன்னா, சனி பகவானோட 3ஆம் பருவம் அங்கே விழுறது ரிஷபராசியில். இப்போ தான் சூரியன் அப்படியே விலகி அங்கே போனார். இப்போ செவ்வாய் மாட்டிக்கினார். ஆனால் இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, செவ்வாயும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கல. அதுதான் அந்த சமசப்தமாக பார்வை இல்லை, அந்த சனியோட பார்வை தான் விழருது. ஸோ அந்த வகையில் இந்த ரிஷபராசியில் இந்த செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா மங்களக்காரகன், பூமிக்காரகன், பூமிக்கெலாம் யோகம் கொடுக்கக்கூடியவர். ஸோ செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா செவ்வாய்னா ரத்தம், இரத்தக்காரகன், அதான் உடன்பிறப்புக்காரகன் வச்சது. சக உதரன், உதரம்னா ரத்தம், சக உதரம் சகோதரன், சகோதரன் சகோதரிலாம் அதான், அதுதான் பிராத்ருன்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்டில், பிராத்ரு. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவானோட பேச்சு ரிஷபராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகே, இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? துளாராசி. இந்த துளாராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார் செவ்வாய் பகவான். சனி பார்வையில் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வையில் இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் என்ன மாதிரியான பலன்களை துளாராசிக்கு கொடுக்கும்? துலாம் ராசி நேர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சி அப்படிங்கும்போதே ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, 7ஆம் இடத்துல இருந்தபோது பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கல. ஏன்னா ஜென்மராசியை பார்த்துட்டு இருந்தார், டென்ஷன் தான். இப்போ அதை விட்டு விலகிறது பரவாயில்லைன்னு சொல்லலாமே தவிர, ஆனால் அஷ்டம ராசியில் மறையிறார். யார்? தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியே அஷ்டம ராசியில் மறையிறார், 8ல் போய். அடுத்து 7ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். ஆமாம். ஸோ இவங்க நண்பர்கள் விஷயத்தில், வாழ்க்கை துணை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ரெண்டுத்துலேயும் கவனமாக இருக்கணும். தனவரவு பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா தனக்காரகன்கிறது குரு. இவங்களுக்கு 3, 6 குடையவன் 10ஆம் இடத்துல இருக்கார். ஜீவனஸ்தானத்தில் இதுலேருந்து ஜீவனத்தில் பரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கார். எப்படின்னா, இதெல்லாம் நீ செஞ்சேன்னா 3, 6 குடையவன், ஒழுங்காக நீ முயற்சி செய்து எல்லா வேலையும் செஞ்சேன்னா கடன் வராது. 6ஆம் இடம் கடன். முயற்சியை மேற்கொண்டேன்னா கடன் வராது. நீ முயற்சி செய்யலைன்னா கடன் வரும். சும்மா இருந்தால் கடன் வந்துடும். கரெக்டு தானே? சும்மா உட்காந்தோம்னா வீட்டு செலவெல்லாம் சமாளிக்கணும்னா கடன் தான் வாங்கி ஆகணும். ஸோ இப்போ 3 ஒர்க் ஆகலைன்னா 6 ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படின்னு குரு 10ஆம் இடத்துல இருந்துட்டு சொல்லிட்டு இருக்கார். ஸோ இவங்க எந்த அளவுக்கு உழைக்கிறாங்களோ பைசா வரும். லேசன்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா பைசா வராது. ஆனால் இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசி, 8ஆம் இடம், 8ல் உட்காந்துட்டு நேரம் 2ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. ஆனால் அது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஏன் அப்படின்னா குரு பார்க்குறாரு. ஸோ 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதான் சொன்னேன், 10ஆம் இடத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீ முயற்சியில் செஞ்சேன்னா 3, 6 குடையவன் 10ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு காசை கொடுக்குறேன், நீ முயற்சி செய், நீ காசை கொடுக்குறேன், அவ்வளோதான். அதை என்ன சொல்லுவாங்க, என்ன, இந்த கையில் காசு, இந்த கையில் தோசை, காசை தோசையை தரேன் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ முயற்சி செஞ்சால் இவங்களுக்கு காசு, வருமானம். கண்டிப்பாக நல்ல விஷயம். அப்போ தான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் ஓரளவுக்கு நன்மைகளை பண்ணுவார். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த செவ்வாய் 2, 3ஐயும் பார்க்குறார். முயற்சிகளை தடை பண்ணுவார். ஒரு வேகத்தையும் கொடுக்கலாம், ஆனால் அதே சமயம் தடையும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறைஞ்ச செவ்வாய் தடையை கொடுக்கும். அப்போ கவனமாக இருக்கணும். ஸோ முயற்சிகளை இவங்க எடுக்கணும். எடுத்தால் வெற்றி. ஏன்னா குரு நல்ல 10ஆம் இடத்துல தான் இருக்கார். ஒன்றும் பெரிய நிறைய பேருக்கு மாறுதல்லாம் கிடச்சிருக்கு. கிடச்சி ஒரு உத்தியோகத்தில், தொழிலில், எல்லாத்துலேயும் மாறுதல் கிடச்சிருக்கு, நல்லபடியாக போயிருக்கு. ஸோ செவ்வாய் அஷ்டமராசியில் வந்தால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும்.
அதுமாதிரி இந்த ட்ராவல் ஏஜென்சி இருக்கா பாருங்க, ட்ராவல் ஏஜென்சிலாம் நிறைய பேர் வந்து அவங்களே ஓட்டுறாங்க. ஆக்சுவலாக அவங்களே டிரைவர், அதே சமயம் அவங்களோட ஓன் கம்பெனி. அந்த மாதிரி அவங்களாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வாகன பயணங்கள் ஏதாவது விபத்து எதிர்பாராமல் நடக்கிறது தான் அஷ்டம ராசி. எதிர்பாராமல் ஏதாவது ஒன்று தனவரவும் கிடைக்கும், இந்த மாதிரி ஏதாவது இடக்கு மடக்கம் ஆகுங்கனால தான் வாகன பயணங்களில் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன். அதான் நெடுந்தூர பயணம் எல்லாமே கவனமாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. அதான் சரி, 2ஆம் அதிபதி 7 குடைய கிரகம் 8ஆம் இடத்துல மறைகிறார். இப்போ துளாராசிக்கு திருமண யோகத்தை கொடுக்குமா இல்லை திருமண யோகத்தை கெடுக்குமா இந்த டைமில்? அதாவது திருமண முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க, சக்ஸஸ் எதனா கிடைக்குமா இந்த மாதத்தில்? அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் தள்ளி போகுமா? உங்களோட ஆலோசனை என்னவா இருக்கும்? திருமண யோகம் கை கொடுங்க. ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு குரு. எப்பவுமே திருமணம் அப்படின்னாலே குரு பலம் வந்துடுச்சுன்னா எல்லாருமே கேட்பாங்க. அப்புறம் தான் ஜாதகம் அடிக்கும்போது செவ்வாய் வருவார், செவ்வாய் தோஷம் இருக்கான்னு உடனே அது வருவாங்க. ஸோ இந்த வகையில் செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு வருது, பரவாயில்லை. 2ஆம் இடத்தை பார்த்தா கூட மங்களக்காரகன் தான் பார்க்குறாரு. அப்போ இந்த குருவும் பார்க்குறார் அப்படிங்கும்போதே 2, 4 நல்ல ஒரு திருமண பாக்கியம், குடும்பம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுப்பார். ஸோ அந்த வகையில் இவங்க முயற்சி எடுத்தால் திருமண யோகம் கைகூடும். ஓகே, நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க அது மாதிரி நண்பர்கள் வழியில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஆமாம், வாழ்க்கை துணை வழியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதுவே இப்போ திருமண பாக்கியம் கூடி வரும்னு சொல்லிட்டீங்க. இன்னொன்று அது சம்மந்தமாக எல்லாமே சொல்லியாச்சு நீங்கள். கரெக்ட். இப்போ கடன் பிரச்சனை, இப்போ இதில் இருக்கிறவங்களுக்கு குரு தசையில் இருக்கிறவங்க ஒரு சில பேருக்கு ரொம்ப கடன் பிரச்சனையில் போயிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு குரு தசை ஆரம்பிக்கும் போது ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த தொழில் ஆரம்பித்து நல்லாவே போயிருக்கும், நல்லா போதே அப்படின்ட்டு முதலீடு மேலே மேலே போட்டு நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கு. குரு தசை மட்டும் இல்லை, சனி தசையும் அது தசாபுத்தியை பொறுத்து. சனி தசைக்கு விதிவிலக்கு உண்டு. ஆனால் குரு தசைக்கு கன்ஃபார்மாக குரு தசையில் இருக்கிறவங்க துளாராசிக்கு கடன் பிரச்சனை வந்திருக்கும். 3, 6 கூடிய கிரகம் அவங்களுக்கு. இப்போ அது கடன் பிரச்சனை ஏதாவது தீர வாய்ப்பு இருக்கா? இது ஏன் நான் கேட்குறேன்னாக்கா, சனி பார்வை செவ்வாய் மேலே விழுது. இப்போ ஒன்று மணி லாக் ஆகும், இல்லைனாக்கா வரும், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. சுயஜாதக செவ்வாயை பொறுத்து, புரியுதுங்களா? கரெக்ட். அதனால நான் என்ன கேட்குறேன்னாக்கா, இப்போ அந்த கடன் பிரச்சனை தீர வாய்ப்பு இருக்கா? இவங்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் கடன் இருக்கும், வியாதி இருக்குங்க. என்னால் அது இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ராசிநாதன் அஷ்டமாதிபதி சுக்கிர பகவான். ஸோ இவங்களுக்கு உணவு கட்டுப்பாடே இருக்காது. உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கணும். இவங்க ஆரம்பத்துலேருந்து எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சுக்கிரனோட வேலை கம்மியாயிடும். இவங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும், ராசிநாதன். ஸோ அவங்களுக்கு சந்தோஷம் மட்டும் இருக்கும். ஸோ உடம்பை கவனிச்சுட்டாலே போகிறோம் இவங்களுக்கு. அடுத்தபடியாக கடன் இருக்கும். ஏன் அப்படின்னா படாடோபம் எப்படின்னா எதாக இருந்தாலும் பார்த்துடலாம். இப்போ ஒன்றும் இல்லை, யோசிக்கிறதே கிடையாது. டிவி வாங்க போகிறாங்க, நமக்கு ஒரு அது என்ன சொல்லுவாங்க 43 அந்த ஏதோ அது போகிறோம் அப்படின்னா இவங்க கொஞ்சம் பெருசாக வாங்குவோம். 55, 65 எவ்வளோ இல்லை 2 lakhs, நோ ப்ராப்ளம். அந்த நோ ப்ராப்ளம் தாங்க ப்ராப்ளத்தில் கொடுக்குது. அப்போ இந்த படாடோபத்தை அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்கனாலே போகிறோம். ஸோ 2 விஷயத்தை இவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்கனாலே துலாம் ராசிக்காரர்களை யாருமே டச் பண்ண முடியாது. அதான் யோசிச்சு பண்ணணும். ஆமாம், ஏன்னா நீதிமான் யோகக்காரகன் யார்? அங்கே தான் உச்சமடைகிறார். ஆமாம், சனி பகவான் நியாயவான். ஸோ நியாயமான ஆசைக்கு சனி பகவான் உறுதுணையாக இருப்பார், அநியாயமான ஆசைக்கு தான் உறுதுணையாக இருக்க மாட்டார். அது யாராக இருந்தாலுமே ஒரு குட்டுவார், குட்டி அகலக்கால் வைக்காதன்னு. அதை மட்டும் இவங்க பண்ணக்கூடாது. 1. 2வது, இப்போ இந்த கடன் பிரச்சனைன்னு கேட்டிங்க, கடன் பிரச்சனை குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னா இந்த குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்துட்டு 2ஆம் இடத்தை பார்த்து, செவ்வாயும் 2ஆம் இடத்தை பார்க்குறார், வருமானம் வரும். ஸோ கடன் அடைக்க பார்க்கணும். அது பண்ணினாலே ரொம்ப விசேஷம். அதான் வேற செலவு பண்ணாமல் கடன் அடைக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துட்டு இருக்காரு. 6ஆம் இடம் என்ன? பகை, ருண, ரோகம். ஸோ உடம்பை கவனிச்சுக்கங்கன்னு சொன்னேன். உடம்பை கவனிச்சுட்டாலே சனி பகவான் அனுகிரகம் பண்ணிடுவார். கடன் விஷயத்தில் கவனமாக இருந்துட்டாங்க இன்னும் சனி பகவான் 6ஆம் இடத்துல சூப்பரான ஒரு இதை கொடுப்பார். ஸோ கடனை அடைக்கிறதுக்கு சனி பகவானும் உறுதுணையாக இருப்பார். ஸோ இவங்களுக்கு டபுள் ப்ரொமோஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ 3, 6 கூடிய அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். அதே சமயம் இந்த செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு வருமானம் மங்களக்காரகனால் வரும். 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஸோ தைரியமாக முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல வேலை ஈஸியாக முடிஞ்சிடும், கடன் சுமை குறைஞ்சிடும். இது சனி தசையில் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும் இல்லையா? ஆமாம், சனி தசை அப்படின்னாலே, சனி தசை சனி புக்தினாலே யாராக இருந்தாலுமே ஒரு பிரச்சனையை கொடுப்பாருங்க.
ஒரு டென்ஷனை கொடுத்து அதுலேருந்து ரிலீஸ் பண்ணுவார். ம். யாராக இருந்தாலுமே, அந்த எந்த லக்னக்காராளாக இருந்தாலும் சரி, ஒரு பாயிண்ட்டை அவர் யோகக்காரகனாகவே இருப்பார் என்ன, ஆனாலும் ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டு தான் அதுலேருந்து ரிலீஸ் பண்ணுவார். ஏன்னா நமக்கு ஒரு ஞானம் வரணும் அப்படிங்கிறதுக்கு, வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ சனிதசை நடக்கிறவங்களுக்கும் இதே தான். ஓகே, இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கு இல்லையா, இந்த செவ்வாய் மேலே 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனியோடைய பார்வை இருக்குது. வேலையில் எதனா மாற்றத்தை எதிர்பார்க்கலாமா? துளாராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வேலை பிரச்சனை போயிட்டுருக்கு சமீப காலமாக தான். ஆமாம், ஒன்று 2024 இருக்கணும், இல்லைனா 2025 இருக்கும். இப்போ 4ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் தான் சனி போயிட்டு இருக்காரு. உத்திரட்டாதி, இப்போ ரேவதின்னு வச்சிங்களேன். ஆமாம், சமீப காலமாக உத்திரட்டாதி ரேவதியில் தான் போயிட்டு இருக்காரு. அதில் தான் போயிட்டு இருக்காரு. இப்போ 4ஆம் அதிபதி கனெக்ட் ஆகுது, அந்த பார்வை செவ்வாய் மேலே விழுது. சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் இவங்களுக்கு. ஏன்னா அந்த ராசிக்கு வந்து நியூட்ரல் தான் அவர், 2 7 குடை கிரகம். எங்கே இருக்காரோ அந்த பலனை தான் கொடுப்பார். கெடுக்கணும்னா அது கெடுக்கிற இடத்துல இருந்தால் கண்டிப்பாக கெடுக்கும் அந்த செவ்வாய், கொடுக்குற இடத்துல தான் கண்டிப்பாக கொடுக்கும் அந்த செவ்வாய். இப்போ சனி பார்வையில் மாற்றுறதுனால இப்போ நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாமா வேலை ரீதியாக? கண்டிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ம். ஏன்னா நீங்கள் சொல்ல மாதிரி ரொம்ப நாளாக சில பேருக்கு ரொம்ப இதில் இருக்குது வேலை பிரச்சனை. எப்படின்னா சக நண்பர்கள் தான், வேற ஒன்றும் இல்லை. அவங்க மூலமாக இந்த வேலையை விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா இந்த சனி பகவான் வந்து 4 5 குடைவன், பஞ்சமாதிபதியும் இவர் தான். ஸோ இவங்க கர்மாவை யோசிப்பாங்க. இந்த வேலையை விட்டு போனால் வேறு வேலை கிடைக்குமா? ஏன்னா அது ஒன்று இருக்குல்ல, கிடைக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? கிடைக்காம கூட போகலாம். ஆமாம். என்ன, அதான் ஒருத்தர் வந்து வேலையை விடும்போது அவங்க ஓனர் சொன்னாராம், இப்போ நீ வேலையை விட்டு போகிற, நான் உனக்கு வந்து இதெல்லாம் செட்டில்மெண்ட்லாம் கொடுக்க போகிறேன், இதை வச்சு நீ எவ்வளோ நாளைக்கு நீ சமாளிப்ப அப்படின்னாராம். இவர் கால்குலேட் பண்ணிவிட்டு ஒரு 1 இயர் சமாளிப்பேன். சரிப்பா, அதுக்கப்புறம் இவரோட பையன் வேறு வேலைக்கு போய் சம்பாதிச்சான்னா இவங்க குடும்ப கஷ்டம் குறைஞ்சிரும். அப்புறம் 1 இயருக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் இவர்? வேலை கிடைக்கல 1 இயராக, அப்போ என்ன பண்ணுறது? அதுக்காக தான் இந்த துலாம் ராசி நேயர்கள் அந்த நெளிவு சுழிவு அறிஞ்சவர்கள். ஏன்னா பஞ்சமாதிபதி போன ஜென்மத்தில் என்ன அப்படின்ட்டு அனுசரித்து போயிடுவாங்க. அப்போ உத்தியோக ரீதியாக சில பேருக்கு மாறுதல் எதிர்பார்த்துருந்தாங்கன்னா மாறலாம், தாராளமாக மாற்றக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். ஏன்னா 8ஆம் இடத்துல மறையிறார் இவர், 10ஆம் இடத்துல குரு. ஸோ உத்தியோகத்தை கொடுத்துருவார். இவர் பிடிங்கிடுவார், அவர் கொடுத்துருவார், அவ்வளோதான். ஸோ ஓரளவுக்கு, ஏன்னா 2 பேரும் சேர்ந்துட்டு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ நல்ல வருமானத்தோட ஒரு வேலை கண்டிப்பாக கிடச்சிடும். ஓகே, இந்த துளாராசிக்கு பரிகாரம்? துலாம் ராசிக்கு பரிகாரம் வெள்ளிக்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு. முருகனை வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல தான் விசாகம் வரார். விசாகத்துக்கு அதிபதியே முருகன் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா சுவாதி, நரசிம்மர், சித்திரையும் செவ்வாயோட நட்சத்திரம். ஸோ இவ்வளவு இது இருக்கிறதுனால கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை இவங்க வந்து முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு செவ்வரளி மாலை, இப்போ இந்த சீசன்லேயும் கிடைக்கிறது. முன்னாடியெல்லாம் சீசனில் தான் கிடைக்கும், இப்போ அதெல்லாம் கிடைக்காது. செவ்வரளி மாலை எல்லா இடத்துலையும் கிடைக்கிது செவ்வாய்க்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமையெல்லாம் கிடைக்கிறது, துர்க்கைக்கு போடலாம் அப்படி இப்படின்னு. ஸோ இந்த வெள்ளிக்கிழமை இவங்க வந்து இந்த முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சுட்டி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். பிரமாதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ 2 7 குடையவன் அஷ்டமராசியில் மறைந்தாலும் நிறைந்த இன்பத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.